மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள நிலையில் தமிழக அரசியல் தலைவர்கள் அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணி எம்பிக்கள் 39 பேரும் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் நிதி அறிக்கை உள்ளதாகவும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவில் உள்ள முக்கிய நிறுவனங்களில் அவர்களின் திறன் மேம்பாட்டுகளை ஊக்கப்படுத்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். மிக முக்கியமானது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் 2 முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்கள் இந்தியாவினுடைய டாப் கம்பெனிஸில் அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக 1 கோடி இளைஞர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தலை சிறந்த கம்பெனியில் பயிற்சி பெறுவாங்க. அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள். இதனையடுத்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புக்கு சிறப்பு நிதி ஒதுக்கியுள்ள மத்திய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஓராண்டு காலம் போராடிய விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிதிநிலை அறிக்கையில் ஏற்கப்படவில்லை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரி குறைப்பு, வேலைவாய்ப்பு திட்டங்கள் வரவேற்கத்தக்கவை என்றும், தமிழகத்திற்கான திட்டங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை ஆகிய 3 துறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதாக கூறியுள்ளார்.